நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் தீ. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை ஹேக் செய்த மாணவன் கைது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தொடர்பில் வாசுதேவ நாணயக்கார கருத்து. வெள்ளி வேன் கடத்தல் தொடர்பில் முன்னாள் EPDP உறுப்பினர் தகவல். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக மேலும் 2 கிராமங்களுக்கு குடிநீர். கொழும்பு துறைமுகத்தில் கழிவுப் பொருட்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையம் ஒன்றில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட தீ தற்போது முற்றாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் தீயணைப்பு திணைக்களம் என்பவற்றின் ஒத்துழைப்புடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக துறைமுகம் மற்றும் கப்பல் சேவை அமைச்சு தெரிவித்தது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு சுற்றுக்கு அருகில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான வேலித்தளத்தில் இன்று பிற்பகல் தீ பரவியது. பயன்பாட்டின் பின்னர் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த ரப்பர் குழாய்கள் இதன்போது தீக்கிரையாகியுள்ளன. கப்பல் செயற்பாட்டு எல்லைக்கு வெளியே தீ பரவியமையினால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தடை ஏற்படவில்லை என துறைமுக அமைச்சரின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அத்துடன் தீயினால் துறைமுகத்தின் எந்த சொத்திற்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என அமைச்சு குறிப்பிட்டது. இதேவேளை நக்கல்ஸ் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயினால் கண்டி மகியங்கனை வீதியின் ஹூனஸ்கிரிய மற்றும் உடுதும்பர ஆகிய பகுதிகளுக்கு இடையில் கடும் புகைமூட்டம் நிலவியது. இதனால் இந்த வீதியூடான வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நக்கல்ஸ் வனப்பகுதியின் கிழக்கு பகுதியில் நேற்றிரவு இவ்வாறு தீ பரவியிருந்தது. வனப்பகுதிக்கு சிலர் தீ வைத்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை ஹேக் செய்தமை தொடர்பில் கடுகண்ணாவை பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவன் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளான். ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த மாணவன் இன்று கடுகண்ணாவை பகுதியில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சியின் பொறுப்பு தொடர்பில் அமைச்சர் ஜோன் அமரதுங்க இன்று போபிட்டிய பகுதியில் கருத்து தெரிவித்தார். அவர்கள் எதிர்க்கட்சி அல்ல, எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் உள்ளார். எனினும் 10 அல்லது 15 பேர் செய்வதறியாது தலைவர் ஒருவர் இன்றி உள்ளனர். கட்சி ஒன்றை உருவாக்க முடியாமல் எமது ஜனாதிபதியையும் பிரதமரையும் தூற்றிய வண்ணம் உள்ளனர். கண்டியிலிருந்து கொழும்பிற்கு பேரணியாக வந்தும் எதனையும் செய்ய முடியாமல் போனது. பொறுப்பு கூற முடியுமான எதிர்க்கட்சி ஒன்று இல்லை. அது தொடர்பிலே கவலை அடைகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட குழு ஒன்றின் தேவை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்தார். உருவாக்க வேண்டிய தேவை இல்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தலில் போட்டியிட லட்சணை ஒன்று தேவை. மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உரிமை யாருக்கு இருக்கின்றது என்பதனை நாம் கூறுவோம். அதற்கு பின்னர் இங்கு சட்ட பிரச்சினை இருக்காது. இது ஒரு அரசியல் கட்சி. மக்களின் நிலைப்பாட்டிற்கு அமையவே அந்தந்த கட்சிகளின் உரிமை தீர்மானிக்கப்படுகின்றது. அதனை விடுத்து சட்டங்களால் அல்ல. நாம் தனியான கட்சி ஒன்றை உருவாக்கினால் அல்லது அதற்கான பிரேரணையை முன்வைத்தால் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உரிமையை மைத்ரிபாலவிற்கு காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகும். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உரிமைக்காக நாம் போராடாவிட்டால் அதனை அவருக்கு அபகரிப்பதற்கு இடமளித்து நாம் மௌனமாக இருந்ததாக அமைந்துவிடும். அண்மையில் பிரதமருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். பெரும்பான்மை இனத்தை தேசியமாக குடியேற்றுகின்ற சில முயற்சிகளும் சட்டத்துக்கு விரோதமாக நடைபெற்றுக் கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இவ்விதமான கர்மங்கள் தற்போதைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அதாவது ஒரு நிரந்தரமான தீர்வு, அரசியல் தீர்வு, ஒரு நல்லிணக்கம், ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு குந்தகத்தை விளைவிக்கும். ஆனபடியால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பிரதமரும் அரசாங்கமும் தக்க நடவடிக்கை எடுத்து அதை நிறுத்த வேண்டிய தேவை இருப்பதாக நாங்கள் சுட்டிக்காட்டினோம். முக்கியமானபடியே அரசியல் தீர்வு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
அதை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் நமது மக்கள் மத்தியில் விதமான கர்மங்களின் ஊடாக ஒரு விரக்தி அடைவதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். எல்லாவற்றிற்கும் உடனடியாக தீர்வு வரும் என்று நான் சொல்லவில்லை. கல்வியல் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பு பிரேரணை மூலமாக அந்த பிரச்சனை ஒரு முழுமையான அளவில் பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஆரம்பத்தில் பிரதமருடனும் நிதி அமைச்சருடனும் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக பல நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் நிதி அமைச்சருடனும் சட்டம் ஒழுங்குக்கு புறம்பான அமைச்சருடனும் சட்டமா அதிபருடைய அலுவலகத்தைச் சேர்ந்தவர்களுடனும் பாதுகாப்பு செயலாளருடனும் வேறு அதிகாரிகளுடனும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றோம். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சு பொன்னையா கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு அரசாங்கம் இருந்து கொண்டு வெள்ளவே அது இதுன்னு சொல்லி 110 விதமான வேலையை செஞ்சது வேலை தான். டவுனுக்கு வெளில 2-3 இப்படி மெம்பர் மாதிரி சுட்டது அதைகளுக்கு முழு சம்பந்தப்பட்டாக்களும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில். அவையில் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை. என்னது அரசியல் செல்வாக்கு வச்சு ஒன்று செய்கிறாங்களோ இன்னும் எனக்கு தெரியாது. உடவையா இதுக்கு உதயன் பேப்பர் இதுகளுக்கு அறிக்கைக்குள்ள ராணுவம் இதாக இருந்து தான் செஞ்சது. ஆல்ஸ்ன்றவர் தான் அதுக்கு மெயினாக இருந்தவர். வெள்ளவேன் இதுகளுக்கு மெயினாக இருந்தது அவர் தான். இன்றைக்கு ஆள் செஞ்சாக்களும் இங்கே தான் இருக்கணும். போட்டவரும் இங்கே இருக்கிறாரு, செய்தாக்களும் இங்கே இருக்கணும். கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவில் கணிசமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆட்கடத்தல்கள், வெள்ளவேன் கடத்தல்கள், அவர் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளதான் அவர் சகலதே அவர் மறுவறிக்கை விடுறதான் அவருடைய வேலை. பேக்காட்டம் கூடாது, ஏமாத்தான் கூடாது. இருக்கிற பொடிகளையும் வச்சு இன்னும் அவங்க அடிமையாத்தான் இன்னைக்கு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது சொல்லுவாங்க தட்டி கேட்டால் தட்டப்படுவார் அப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்குள்ள யாருக்கும் போய் சொல்லல. நாங்கள் போய் ஆமிடி சாரணை அடைஞ்சால் ஆமி கொண்டாந்து இபிடிபியை பாரம் கொடுக்கும். இபிடிபியிட ஆமிடி சாரணை அடைஞ்சால் இபிடிபி கொண்டு ஆமிட்ட பாரம் கொடுக்கும். மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. அவைகளுக்கும் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க இல்லை. நேற்றில் முந்தாலும் போய் ஓய்சிட கேட்டணும். சரி இப்படி இவ்வளவு காலம் ஆகுது சார், என்ன இதுவரைக்கும் இந்த ஆக்ஷன் எடுக்கல, என்ன காரணம்? இந்த விடயங்களை வெளிக்கொணர்வதால் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் எனவும் இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் சு பொன்னையா இங்கு குறிப்பிட்டார். இப்ப நாங்கள் போன காலத்தில் எங்களை இபிடிபி சொல்லி டக்ளஸ் தேவானந்தா கூட்டி கொண்டு போனது, உங்களுக்கு நாங்கள் வேலை தரது ராணுவ சம்பளம் தான் உங்களுக்கு தரப்படும். நேரத்தில் மண்டரியில் உள்ள ஆக்களுக்கு, தீபையில் உள்ள மக்களுக்கு சாமான்களை கொடுத்து போட்டு திரும்ப சொல்லி தான் எங்களை அழைச்சி கொண்டு போனது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் எங்களை அங்கே இருந்து வெளியே வர இல்லாத சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் தட்டி கேட்க இல்லாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் அப்போ அங்கே போலீஸோ கோர்ட்ஸோ நீதிமன்றமோ இருக்கவில்லை. மெம்பர்மார் இருந்து தட்டி அப்படி பிரச்சனைப்பட்டதில் ஒரு 6-7 பேரை வட்டி கொண்டவர். அப்போ இந்த கவர்மெண்ட் இருக்கிற நேரத்தில் செய்யலான்னு சொல்லி தான் நான் இந்த கவர்மெண்ட் மாறின பிறகு தான் நான் 100 நாள் வேலை திட்டம் தான் நான் போட்டேன். அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் இங்கே இருக்கு. அங்கே போனால் அவை சொல்லணும் யாழ்ப்பாணம் டிஜிட்ட போங்க, இங்கே வந்தால் சொல்லுவாங்க போலீஸ் தலைமை காரியாலயத்துக்கு போங்க. நான் ஒரு 6-7 தடவை போயிருக்கேன். ஆனால் இதே நேரத்தில் இவையில் இதை அறிஞ்சோ பார்த்து எனக்கு எதுவும் ஒன்று செய்யலாம், உயிர் ஆபத்துகள் எதுவும் வரலாம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரது சகோதரரான பூபாலப்பிள்ளை ஹரன் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தமக்கு பிணை வழங்குமாறு கோரி 2 சந்தேக நபர்களும் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வலிங்கம் சந்திரமணி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிணை வழங்கப்பட்டுள்ளது. 2 சந்தேக நபர்களும் தலா 50,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலும் 1 மில்லியன் ரூபாய் வீதமான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஆரையம்பதியில் கடந்த 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண விளையாட்டு விழா நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண முதலமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மாகாண சபைக்குட்பட்ட 3 விடயங்களை, ஒன்று ஒரு மார்க்கெட், மற்றது ஒரு பாதை, இன்னும் ஒரு சேல் சென்டர், எங்களுடைய கிராமிய அபிவிருத்தி அமைச்சினால் உருவாக்கப்பட்ட சேல் சென்டரை
துறக்க போன போது ஒரு கேபினட் மினிஸ்டர் எங்களுக்கு முன்பு போய் அவரும் அவருடைய மனைவியும் போய் அதை துறந்து விட்டு போகின்றார்கள். இது மாகாணத்தினுடைய அதிகாரத்தை கொச்சைப்படுத்துகின்ற விடயம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற விடயங்களை செய்வதை விடுத்துவிட்டு மாகாணத்து உங்களுடைய மத்திய அமைச்சுக்குள் கொடுக்கப்பட்ட நிதிகளை கொண்டு வந்து இவ்வாறான விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவது அல்லது பாரிய அபிவிருத்திகளை திட்டங்களை நீங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறுவது மாத்திரமல்ல, இன்று கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த நாட்டிலே உண்மையாகவே இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே உண்மையான அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய முழு முயற்சிகளையும் செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே இவ்வாறான சதிகார கூட்டங்கள் அவற்றை குலைப்பதற்காக முயற்சிக்கின்றதை நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. ஒலுவில் கடற்கரையோர பகுதியில் ஏற்பட்டு வரும் கடலரிப்பு தற்போது மேலும் தீவிரமடைந்து வருவதனால் கரையோர மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மக்களின் வாழ்விடத்திற்கான நிலத்தையும் கடல் கபளீகரம் செய்யும் சம்பவம் தொடர்ச்சியாக ஒலுவில் கரையோர பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவில் துறைமுகத்தை அண்மித்த பகுதி பாரிய இயற்கை அழிவை எதிர்கொண்டுள்ளது. ஒலுவில் துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு தொடர்பில் நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தோம். தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் கடல் அரிப்பினால் ஒலுவில் துறைமுகத்தினை அண்மித்த சுமார் 800 மீட்டர் கரையோர பகுதி அழிவடைந்துள்ளது. பல்வேறு தடைகளையும் உடைத்துக் கொண்டு கடலரிப்பு தற்போது திருக்கோவில் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளமை மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களுக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி பெரிய ஒரு ஆபத்தான நிலையில நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய கடலரிப்பு குறைகிற மாதிரியே இல்லை. இதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படலை. காலப்போக்கில் கோயிலில் நேற்று இந்த இதில் இந்த ரோட்டெல்லாம் போயிட்டு மற்ற சில வளவுகள் சவக்கால கோயில் எதிர்காலத்தில் போகிற ஒரு இதெல்லாம் இருக்குது. கட்டாயத்தில் என்ன மாதிரி என்று இதுக்குரியது விளங்கு இல்லை. கடலை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டிருந்த பல கட்டடங்கள், கிணறுகள் மற்றும் வாடிகள் கடலரிப்பு காரணமாக கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களில் மீன்பிடி வள்ளங்களை நிறுத்துவதற்கான இடம் மற்றும் தென்னை மரங்கள் என்பன அழிவடைந்துள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் கடற்கரையோரமாக உள்ள திருக்கோவில் பொது மயானமும் சிதைவடைந்துள்ள நிலையில் சங்கமன்கண்டி முதல் தம்பட்டை வரையிலான சுமார் 40 கிலோமீட்டர் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஒலுவில் கடற்பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்படும் கடலரிப்பு குறித்து நாம் தென்கிழக்கு பல்கலைக்கழக சமூகவியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் ரமேஷ் அபுபக்கரிடம் வினவினோம். 2006ஆம் ஆண்டு டென்மார்க் அரசாங்கத்தினால் 7000 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக மீன்பிடி துறைமுகம் அன்று நிர்மாணிக்கப்படும் போது ஒழுங்கான விதத்தில் சூழல் மதிப்பீடுகளை ஒழுங்கான விதத்தில் செய்யப்படாததன் காரணமாக என்னவோ ஒழுங்கான முறையில் பிரேக் வாட்டரிங் சிஸ்டம் அந்த நீர் தடுப்பு முறைகளை ஒழுங்கான விதத்தில் செய்யாததன் காரணமாகவும் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏனைய பல விதமான பாதிப்புகளையும் இன்று இந்த கடல் அரிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதை தடுப்பதற்கு பலவிதமான வழிகள் இருக்கின்றன. பிரேக் வாட்டர் சிஸ்டத்தை ஒழுங்கான விதத்தில் திரும்ப திருத்தி அமைக்க வேண்டும். அதே போன்று மண் அரித்த இடங்களிலிருந்து மண் சேமித்த இடங்களிலிருந்து மண்ணுகளை கொண்டு வந்து அரித்த இடங்கள் மீண்டும் போட்டு நிரப்புவதற்காக மீண்டும் அந்த கடல் அரிப்பு ஏற்படாமல் மக்களுடைய குடியிருப்பு நிலங்களையும் அவருடைய தென்னந்தோப்புகளையும் ஒலிவில் குறிப்பாக ஒலிவில் என்ற ஊரையும் காப்பாற்ற முடியும். உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உதவித் தலைவர் அனட் மாரி டிக்சன் மற்றும் பதிவிட பணிப்பாளர் உள்ளிட்ட சிலர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர். இன்று காலை சபாபதி முகாமிற்கு சென்று குழுவினர் அங்குள்ள நிலைமை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இதன் பின்னர் கைத்தடியில் உள்ள வடமாகாண அலுவலகத்தில் வடமாகாண முதலமைச்சருடனான சந்திப்பில் ஈடுபட்டனர். காணிகள் இப்பொழுது திரும்ப
கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த காணியிலே அவர்கள் சென்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையிலே அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு உரிய உதவிகளை தாங்கள் செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு திரும்பி போகும்போது என்ன விதத்திலே உலக வங்கி அவர்களுக்கு சகல விதமான உதவிகளையும் புரியும் என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டு திரும்பவும் இந்த நாட்டிலே சமாதானம் நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கு வழிவகுப்பதற்காக தாங்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டார். காணி விடுவிப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற டெல்வின் சில்வாவின் குற்றச்சாட்டு தொடர்பில் ஊடகவியலாளர்களினால் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் வந்த காலம் தொடக்கம் இது சம்பந்தமாகத்தான் பேசிக்கொண்டு வருகின்றோம். முன்னர் இருந்த அரசாங்கம் எந்த விதத்திலும் இவர்களை திரும்ப தங்களுடைய காணிகளுக்கு போக விடமாட்டோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு 1000 ஏக்கர் நிலத்தை உடனேயே திருப்பிக் கொடுப்பதாக ஏப்ரல் மாதம் 2015ஆம் ஆண்டு இங்கு வந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் கொடுக்கப்பட்டது 400 ஏக்கர் தான். அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். பான் கி மூனின் வருகையின் போது முதலமைச்சர் மற்றும் வடமாகாண உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கிட்ட கேளுங்க, என்ன அவர்தான் அதுக்கு தலைமைத்துவம் வகித்து செய்கிறார். ஆகவே அவர்கிட்ட கேளுங்க. அழைப்பு விடப்படவில்லை. கட்சி ரீதியாக கூப்பிட்டிருக்கின்றார்கள். என்னையும் வேண்டுமானால் அதனோடு சேருமாறு கட்சியின் தலைவரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரான் நந்தவனம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஈழ வளநாட்டில் நல்லையம்பதியிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் நல்லூர் கந்தசுவாமியின் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு இம்முறையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை நல்லூரான் நந்தவனத்தில் நடத்தப்படுகின்றது. இலக்கம் 710 பருத்தித்துறை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரான் நந்தவனம் சிறப்பு கலையகத்தை யாழ் சின்மியா மிஷன் வதிவிட ஆச்சாரியார் பிரம்மச்சாரி ஜாக்கிரத சைத்தன்யா அவர்கள் இன்று மாலை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இன்றைய காலத்திலே இளைஞர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்கும் முகமாக வயது வேறுபாடுகின்றி அனைவரும் செய்தியை வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற ஒரு போட்டியையும் இங்கே நடத்துகின்றார்கள். சக்தி டிவியினுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகம் இந்த ஆன்மீக செய்திகளையும் நல்லை கந்தப்பெருமானுடைய அனைத்து சக்தியையும் உலகெங்கும் எடுத்துச் செல்லுகின்ற அந்த பணியையும் நாங்கள் அனைவரும் நல்லை கந்தப்பெருமானை எங்களுடைய மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால் வழிபட்டு இந்த மண்ணிலே எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். சக்தி டிவியினுடைய நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டும். அனைத்து ஊழியர்களும் சிறப்பாக மேலோங்க வேண்டும் என்று கந்தப்பெருமானை பிரார்த்தித்து அடியேனுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்டின் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை என்பன நல்லூரான் நந்தவனத்தில் இன்று ஆரம்பமானதுடன் நாளையும் நாளை மறுதினமும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இன்றைய குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சைகளில் வயது வேறுபாடின்றி பெருமளவிலானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் தேர்வு செய்யப்படும் திறமைசாலிகளுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சக்தி எஃப்எம் யாழ் நேரலையின் 3ஆம் நாள் இன்றாகும். இன்றைய ஆரம்ப நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ருத்ராணி பாலசுப்ரமணியம், எம்பிசி ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளர் சாந்தி பகீரதன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். நல்லூரான் சன்னிதானத்திலே நல்லூரான் நந்தவனம் விசேட நியூஸ் ஃபர்ஸ்டின் கலையகம் அமையப்பெற்றுள்ளது. இந்த நல்லூரான் நந்தவனம் கலையகம் இலக்கம் 710 பருத்தித்துறை வீதி நல்லூர் என்ற முகவரியிலே அமையப்பெற்றுள்ளது. இன்றைய தினம் இந்த நல்லூரான் நந்தவனம் கலையகம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதுடன் இங்கே திரைப்பரிசை மற்றும் குரல் தேர்வு ஆகியன நடத்தப்பட்டன. குறிப்பாக நாளையும் நாளை மறுதினமும் திரைப்பரிசை மற்றும் குரல் தேர்வு நடத்தப்பட உள்ளதால் திறமைசாலிகள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணருமாறு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நல்லூரான் நந்தவனத்திலிருந்து ராசதுரை ஜெயரூபன்.
நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை சிறப்பிடம் பெறுகின்ற தண்டாயுதபாணி உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகோற்சவத்தில் 22ஆம் நாளான இன்றைய மாம்பழ திருவிழாவில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாரதரின் ஞானப்பழத்தை பெறுவதற்காய் பிள்ளையாரும் முருகப்பெருமானும் பிரயத்தனம் செய்த புராண கதையை சித்தரிக்கும் நோக்கிலேயே மாம்பழ திருவிழா கொண்டாடப்படுகின்றது. நாளொரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நெல்லை கந்தனின் மாம்பழ திருவிழாவை காண பெருந்திரளான பக்தர்கள் குழுமியிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் முதன்மை பெறுகின்ற ரதோற்சவ திருவிழா நாளை மறுதினம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு யாழ் குடா நாட்டில் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை மறுதினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ். உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார். நாளை மறுதினம் வழங்கப்பட உள்ள விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 10ஆம் தேதி சனிக்கிழமை பதில் பாடசாலை நடத்தப்படும் எனவும் மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஹட்டன் டிகோயா தரவழி பகுதியில் சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 2 சிறுவர்களுக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் பெற்றோர்கள் நேற்று மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். 13 வயதான 2 சிறுமிகளே துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 13 மற்றும் 14 வயதான 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 2 சிறுமிகளும் வைத்திய பரிசோதனைகளுக்காக கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சிறுவர்களின் பாதுகாவலர்கள் எவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சிறுவர்கள் இருவரும் போகம்பரை சிறைச்சாலையில் சிறுவர் சீர்திருத்த பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அத்துடன் பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தை ஐபேடில் பதிவு செய்ததாக குறித்த சிறுவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஐபேடும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. அருகே வாழ்வாய் கொண்ட மக்களின் வாழ்வில் நம்பிக்கையையும் அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வியையும் பெற்றுக் கொடுப்பதற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2 பிரதமர்கள், ஜனாதிபதி ஒருவர், முதலமைச்சர்கள், முன்னாள் சபாநாயகர்கள் 2 இருந்த இந்த கம்பகா மாவட்டத்தில் உள்ள வீதிகளை சிரச புனரமைப்பதென்றால் இங்குள்ள மக்களிடம் அவர்கள் வணங்கி மன்னிப்பு கோர வேண்டும். நாம் நாட்டிற்கு வேலை செய்யவில்லை என்று பல வருடங்களாக முருகுட மூகலான ஸ்ரீ சுகத அபினாராம விகாரையில் கற்கும் பிள்ளைகளுக்கு கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்படாத துயரிலேயே விகாராதிபதி இதனை கூறினார். தற்போது அரசியல்வாதிகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் லட்சம் மற்றும் கோடிகளை செலவு செய்தும் இதே போன்ற கிராமங்களுக்கு ஏதும் செய்யவில்லை. நாம் வெறும் வயிற்றுடன் அரசியல்வாதிகளினால் பின்னால் சென்ற போதும் எமக்கு உதவி கிடைக்கவில்லை. அதிகாரிகளின் அதிகாரமும் அரசியல்வாதிகளின் பதவியினாலும் மறைக்கப்பட்ட இந்த மக்களின் கண்ணீருக்கு தீர்வு வழங்க மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக நாம் மேற்கொண்ட முயற்சிக்கு ஜப்பானில் உள்ள இலங்கையரான சமாந்த பெரேரா நிதியுதவி வழங்கினார். මුළු පැය 24ම තමන්ගේ සේවය වෙනුවෙන් කැපවෙලා ඉන්න කට්ටිය අද ගමක් ගමක් පාසා 24 மணி நேரமும் தமது கடமைக்காக அர்ப்பணிக்கும் மக்கள் இன்று ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள பின்தங்கிய கிராமங்கள் குறித்து ஆராய்கிறார்கள். இவ்வாறான பின்தங்கிய கிராமங்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டமை குறித்து எனக்கே புதுமையாக உள்ளது. பின்தங்கிய கிராமங்களுக்கு சில அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 4-wheel வாகனங்களை சிரச நிறுவனத்துக்கு வழங்குங்கள். அதன் மூலம் அவர்கள் கிராமங்களுக்கு செல்லட்டும். இன மதபேதமின்றி திரு ராஜராஜ மகேந்திரன் அவர்கள் மேற்கொள்ளும் சமூக பணிகளுக்கு அதனால்தான் நாம் ஆசீர்வாதம் வழங்குகிறோம். இந்த வேலை திட்டங்களை கண்டு கடவுள் இதனை அமெரிக்கா, இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு அறியப்படுத்த வேண்டும். චීන සහ ඉන්දියානු ඇස් මේ වෙත යොමු වෙනවා ඇතේ කියලා මම විශ්වාස කරනවා. සමන්ත පෙරේරා මහත්මයා
අපි ඔබතුමාට බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. இந்த பகுதிகள் குறித்து மக்களுக்கு புதிதாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இதனால் எங்களுக்கு முடிந்தது ஒரு குடிலில் ஒரு தீபத்தை ஏற்றுவதே. உங்களால் முடிந்தால் நீங்களும் ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் போது அங்கு 100 குடில்களை எம்மால் ஒளியேற்ற முடியும். අපට පැල් 100ක් ඒකාලෝක කරන්න පුළුවන්. இதேவேளை ரத்னபுரி எக்ஸலன்ட் தோட்டத்தில் 2 மணித்தியாலங்கள் மட்டுமே நீரை பெற்றுக் கொண்ட மக்களுக்கு எம்மால் முழு நேரம் நீரை வழங்க முடிந்துள்ளது. நீரின்றி அல்லலுற்ற இந்த மக்கள் தோட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு தமது குறைகளை கூறிய போதிலும் அவர்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை. கிராமத்தின் பிரச்சனைகளை நாம் அதிகாரிகளுக்கு கூறினோம். சிலவேளை அவர்கள் அதனை செவிமடுக்கவும் இல்லை. அவர்கள் குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருந்து இது தொடர்பில் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கலாம். எனினும் இன்று நாம் உதவி புரிவோரை இணைத்துக் கொண்டு இதனை நிறைவேற்றியுள்ளோம். மக்கள் சக்தி திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் கொழும்பு மத்திய நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது மக்கள் சக்தி இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் ரிஃபித் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மார்க் லெஸ்லி பியர்சன் தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. அவர் ஊடகம், சமூக வலைதளம் தொடர்பிலான விசேட நிபுணத்துவம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. www.gum@the.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளமே இன்று முற்பகல் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் நிலைமைகள் தொடர்பில் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படி இலங்கையில் முதல் தடவையாக பொது திட்டங்களுக்கு பங்களிப்பு வழங்கும் பங்காளர்களுக்கு அவர்களின் பணம் எவ்வாறு செலவிடப்படுகின்றது என்பது தொடர்பிலான தகவல்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதேவேளை கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட மேரிகம நாவிமன மல்வான கந்த வேதியின் புனரமைப்பு பணிகளை பார்ப்பதற்காக பேராசிரியர் மார்க் லெஸ்லி பியர்சன் இன்று அங்கு சென்றிருந்தார். A very moving occasion. There are நாம் எமது அதிகமான சொத்துகளின் பெறுமதியை அறிவதில்லை. எனினும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவை அனைத்தையும் நன்கு அறிந்து கொண்டுள்ளது. பாரியதொரு சமூக சேவையை நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொள்கின்றது. இவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் இதனை செய்கின்றனர். அதேபோன்று மக்கள் சக்தி திட்டத்திற்கு இலங்கையில் உள்ள ஏராளமானவர்கள் உதவி புரிகின்றனர். செய்தியை மாத்திரம் வெளியிடாது இந்த நிறுவனம் பாரிய சமூக சேவையை செய்து வருகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.